அனைவருக்கும் வணக்கம். பைசன் மாரி சாரோட எனக்கு வந்து கர்ணன், மாமன்னன், வாழை, அதுக்கப்புறம் பைசன் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா ஒரு படத்துக்கும் அவரோட கிராஃப்டை பார்க்க பார்க்க கொஞ்சம் பயம் வரும். இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம். மற்ற படத்துக்கெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க இப்படி பண்ணணும்னு. இதில் அவரே இறங்கி பண்ணுவார். நான் அவருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ஆகிடுவேன். அதான் உண்மை. ஸோ ஏன்னா அந்த கதையை, அந்த கிராஃப்டை அவர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதோடு நாங்கள் ட்ராவல் ஆகும். இதில் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு சில ஷாட்லாம் நான் வேணான்னு சொல்லுவேன். இப்படி சைலண்ட்டாக நிற்பார். அங்கேருந்து இயக்குனர் வந்து இந்த ஷாட் பண்ணி அவரே பண்ண வைங்க அப்படின்னுவார். பண்ணிவிடுவார். பயமாக இருக்கும். ஏன்னா படம் கண்டினியூஸாக ஷூட் பண்ணணும். ஒரு ட்ராவல் இருக்குது படத்தில். அடிக்கடி எதுவும் பற்றாமல் எதுவும் ஆடாமல் பார்த்துக்கணும்ல. அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனால் அவர் கொடுக்குற கான்ஃபிடன்ஸ், டைரக்டர் கொடுக்குற கான்ஃபிடன்ஸில் நம்ம ஒரு கொரியோகிராஃபியில் அவர் ஒன்று பண்ணுவார். துருவோட உழைப்பு வந்து இந்த படத்தில் மிக கடினமான உழைப்பு. ஏன்னா நாங்கள் ஒரு ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டோம். ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு இருப்போம். பிரேக்கில் திடீர்னு கேமரா எடுத்துகிட்டு எதாவது வாங்க போகலான்னு சொல்லுவோம். ஒரு ரன்னிங் ஷாட் எடுக்கலாம், அந்த மாதிரி வந்து போய்டுவாங்க மாண்டேஜ் எடுக்க. ஸோ அது ரெஸ்ட்டே எடுக்கலாமல் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் எழிலோட ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான். வயசை ஏற்றி விட்டார். இல்லை எழிலோட ஒர்க்கு ரொம்ப சூப்பர் ஒர்க். நான் புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன் அவர்கிட்ட இருந்து. அண்டு நிவாஸோட மியூசிக், எடிட்டர் அவர் மற்ற படத்தில் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி இந்த படத்தில் அவர் வந்து எடிட்டராக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தோட முதல் காட்சி நான் தான் வருவேன். அமீர் சார் என்னை நல்லா அடித்தார். 4 தடவை போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஊசியெல்லாம் போட்டுட்டு படத்தோட முதல் காட்சி நான் தான் நடிச்சிருக்கேன். அந்த மீசெல்லாம் வச்சுட்டு வருவேன். லால் சாரோட தம்பியாக நான் தான் நடிச்சிருப்பேன். டைரக்டருக்கு என் மேலே என்ன கோவம்னு தெரியல, போட்டு நான் அடி வாங்கும் போது கேமராமேன் கண்ணில் தண்ணி வருது. அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்கு. வள்ளியே சூப்பர். அதுக்கு வள்ளியை பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக அந்த அது ரொம்ப முக்கியமான அந்த இன்ட்ரோல் பிளாக் சீன் வந்து என்னோட அசிஸ்டன்ட் வினோத் தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எடுத்தாரு. இல்லை வினோத் அண்ணன் பண்ணிட்டோன்னு டைரக்டர் சொல்லிட்டாரு. பட் அந்த ஸ்லாங்கு தாண்டி அந்த ஊரோட ஒரு மொழி இருக்கும்ல, ஒரு பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் இல்லை. எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்தோம். இல்லை எனக்கும் மைண்டில் இல்லை இது பர்ஃபெக்டாக உட்காரல, இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வள்ளி ஏதோ பண்ணிட்டு இருக்க, வா வள்ளி வா வந்து உட்காருன்னு சொல்லி. ஸோ வள்ளி சூப்பராக பண்ணியிருந்தேன். நான் ஆக்சுவலாக என்ன சொல்றேன், நான் இன்னும் படம் பார்க்கல. கண்டினியூஸாக ரஜித் சாரோட ஷூட்டில் இருந்தேன். அதனால இன்னும் படம் பார்க்கல. நான் இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு பார்த்துடுறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அமீர் சார் இப்போ சொன்னார், அண்ணன் சொன்னார், அந்த கண்ணு ஷாட் சொன்னீங்க. உண்மையுமே அது ரொம்ப கஷ்டம். அவரை வந்து அதை அடிச்சுட்டு, ஏன் கஷ்டம்னா டைரக்டா வந்து அந்த இடத்துல ரெயின் எஃபெக்ட், மழை பெய்யும், கண்ணை ஓப்பன் பண்ணவே முடியாது. ஆனா வந்து இல்லை அந்த ஷாட் வேணும்னு சொல்லி மாரி சார் கேட்ட உடனே சரி நான் பண்றேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படின்னா கண்ணு நம்ம திறந்திருக்கும் போது டைரக்டா மழை துளி எப்படி குத்துனா ஊசி குத்துற மாதிரி குத்தும். டக்கு 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 டக்குன்னு விடும். அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த கண்ணை அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. சூப்பர் சார், சூப்பர். அதே மாதிரி பசுபதி சார் வந்து நான் வெயிலில் வந்து நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய அவர்கிட்ட வந்து கற்றுக்கலாம். ஒரு கதாபாத்திரத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் பண்ணுறது இருக்கட்டும். அந்த கிளைமேக்ஸில் வந்து சேத்துல அடித்து தள்ளி அவர் வந்து கதறுவார். அது வந்து அது எடுக்கும் போதே வந்து மாரி சாரோட படம் வந்து எப்படின்னா, நாங்கள் ஸ்பாட்ல எடுக்கும் போதே அந்த ஒரு எமோஷன் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் இது எப்படி இருக்கும், ஆடியன்ஸ் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அங்கேயே நம்மளுக்கு பயங்கரமாக எமோட் ஆகும். கர்ணனில் வந்து லால் சார் அந்த ஃபயர் ஆகும் போதும் சரி, இதில் வந்து பைசனில் வந்து அவர் அந்த பெட்டியை திறந்து பாருங்க, என் புள்ள கெட்டா வந்து கபடி பிளேயர் சொல்ற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து லைவ்லயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து தியேட்டர்ல என்ன மாதிரி மொமெண்டா இருக்கும்னு சொல்லி. ஸோ எல்லாருமே அதே மாதிரி ரஜிஷா வந்து அந்த பிளட் எல்லாம் மூஞ்சில அடிச்சு, ஸோ எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அண்ணன் வாத்தியார் பயங்கர எமோஷனா, அவரோட நான் வந்து தீரன்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய படங்கள் நடுவில் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப மெச்சூர்டாக அந்த கேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு.
ஸோ வாழ்த்துக்கள்னே இன்னும் மேலும் மேலும் பெருசாக பண்ணணும் நீங்கள். அண்டு திங்க் மியூசிக் சந்தோஷ்க்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக ப்ரொடியூசர் ரஞ்சித் சார் அண்ட் அப்ளாஸ் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பயங்கர பூம் பண்ணி கொண்டு போனீங்க. அதை தாண்டி இந்த பைசனை ஏற்றுட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.